எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு என்ன saree பார்க்க போறோம்னாக்கா, நான் திருப்பதிக்கு கட்டிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா, அந்த சாரியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க, இந்த saree மாதிரி டிசைன் இருக்கா காட்டுங்கக்கா, இதில் என்னென்ன டிசைன் வச்சுருக்கீங்க காட்டுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அந்த saree தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா, பட்டோலா சில்க் saree தான் இந்த saree. இந்த சாரியில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கலரில் ஒரே ஒரு சாரி தாங்க இருக்குது. ப்ளூ கலரில் ஒரே ஒரு சாரி தான் இருந்துச்சு. அதனால் ப்ளூ கலர் நீங்கள் யாருமே எடுக்க மாட்டீங்கன்னு நினச்சி நான் எடுத்துட்டேன். ஆனால் அந்த சாரி தான் நிறைய பேர் இப்போ கேட்குறீங்க. இதே சேம் டிசைனில் பிங்க் கலர் இருக்குது. நல்ல ராணி பிங்க்குக்கு ப்ளூ கான்ட்ராஸ்ட்டு. ப்ளூக்கு ராணி பிங்க் கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டாக ராணி பிங்க்குக்கு ப்ளூ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பாருங்க. நான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த சாரீ எடுத்து காட்டினேன். உண்மையாலுமே ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும், எங்கேயாவது நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டோலா சில்க் சாரீ எடுத்து கட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. ஓகே, இந்த சாரியோட ரேட் 1450 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா, அதில் கூட இந்த மாதிரி டிசைன் இல்லை. நான் எடுத்ததில் கூட பாருங்கள், டிசைன் அப்படி தெரியல, ஆனால் ப்ளூவில் நல்லா எடுப்பாக தெரியுது. ஓகேங்களா, முந்தி ப்ளூ அப்படியே உல்ட்டாவாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நல்லா யானை டிசைன் போட்டு சூப்பராக இருக்குது. இதனுடைய ப்ளவுஸ் பார்த்துடலாம். ப்ளவுஸ் பாருங்கள். இந்த சாரீ நான் தண்ணியில் போட்டு துவைச்சாச்சு, எதுவும் ஆகலை, கலரும் போகலை, எந்த ஃபேடும் ஆகலை, ரொம்ப நல்லாயிருக்கு. இது தண்ணியில் போட்டு துவைச்சதுக்கப்புறம் தான் நான் இப்போ மறுபடியும் கட்டியிருக்கேன், அதனால் எதுவுமே ஆகலை. ஓகேங்களா, நான் இந்த கரையை மட்டும் எடுத்து இங்கே வச்சு தைச்சிக்கிட்டேன். நீங்கள் இந்த ப்ளவுஸ் அப்படி நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா, இதில் வேறு என்னென்ன கலர் இருக்குது, வேறு என்ன டிசைன் இருக்குது பட்டோலாவில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுலேயே நல்லா ஒயின் ரெட், சூப்பரான ஒயின் ரெட்டுக்கு நல்லா க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ட்ராஸ்ட்டு க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பட்டோலா சில்க் சாரீ தான். இதுக்கு ப்ளவுஸ் ஒன்று காட்டிடுறேன், ஒரு சாரீக்கு மட்டும் ப்ளவுஸ் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பராக ப்ளவுஸ் சாரீ இது பண்ணி சாஃப்டாக இருக்குது. ரெண்டு பக்கமுமே இது மாதிரி நல்லா மடித்து தைச்சிருக்காங்க. ரெண்டு பக்கமே நம்ம ஃபால்ஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி, மேலேயும் கீழே ரெண்டு பக்கமும் நல்லா நீட்டாக மடித்து தைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் ப்ளவுஸு தான். இந்த சாரீ, இந்த பட்டோலா டிசைன் சாரீக்கு ப்ளவுஸு இதுதான். கரை பாருங்கள், கீழே இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ளவுஸு. கரை இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கைக்கு வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது இந்த மாடலில் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், இது ரெண்டு பக்கம் கரை இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா. பட்டோலா டிசைன் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி. இதுக்கு முந்தி பாருங்கள், முந்தி இதுக்கு தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சாரீ நம்மக்கிட்ட எடுத்துவீங்க. இதே மெட்டீரியலில் எங்களுக்கு கலர் மட்டும் வேறு கலர் வேணும்னு சொல்லி கேட்டதுனால நாங்கள் மறுபடியும் இதே டிசைனில் அவங்க கேட்ட கலர் கொண்டு வந்து கொடுத்தோம். நாங்கள் அந்தளவுக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. சரிங்களா, இதில் ரிப்பீட்டாக நம்மக்கிட்ட வேணும்னு கேட்டதுனால தான் இப்போ நான் காட்டுறேன் மறுபடியும் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிறத. இது நல்லா ஒயின் ரெட்டுக்கு க்ரீன் கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு கலரு. இப்போ நம்ம அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் மெரூன் கலருங்க. மெரூனுக்கு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம முன்ன காட்டின அதே சேம் ப்ளவுஸ் டிசைனு, முண்டி டிசைன் எல்லாம் அதே தான், ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கலர் க்ரீனுக்கு ரெட்டு. எவர் க்ரீன், இந்த டிசைனுக்கு க்ரீனு ரெண்டுமே தான் நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். நான் க்ரீனுக்கு ரெட்டு. சரிங்களா, அடுத்து இதுவும் க்ரீனுக்கு ரெட்டு தாங்க. என்னடா முன்னையும் க்ரீனுக்கு ரெட்டு காட்டினாங்க, இதுவும் க்ரீனுக்கு ரெட்டு காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. அதில் புட்டா டிசைன் பெரிய புட்டாவாக இருக்கும். இதில் டாட் மட்டும் போட்டிருக்கும் பாருங்கள். இந்த புட்டா டிசைன் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். இது சின்ன சின்ன டாட்டாக போட்டிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் காட்டின இந்த டிசைன் எல்லாமே 1450 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இப்போ இதே பட்டோலாவில் வேற ஒரு டிசைன் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த டிசைன் சாரீ இது நல்லா லாவெண்டர் கலருங்க, லைட்டு லாவெண்டருக்கு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பட்டோலா டிசைன் சாரியே தான், ஆனால் அந்த டிசைன் போட்ட சாரியில் பார்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டிசைனோடைய சாரியோடைய டிசைன் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம். உள்ள பார்த்தீங்களா முந்தி எப்படி இருக்குன்னு. இதாங்க
பாடி ஃபுல்லாக இப்படி இருக்கும், முந்தி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். கான்ட்ராஸ்ட் வேறு இல்லை, சிம்பிளாக கட்டணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி கட்டிக்கலாம். இதனுடைய ப்ளவுஸ் பார்த்துடலாம். இதுதான் அதனுடைய ப்ளவுஸு. ஓகே, இதுக்கும் பார்டரில் கைக்கு வந்து பார்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? ஏன்னாக்கா அந்த டிசைன் வேறு, இந்த டிசைன் வேறு, அதனால தான் உங்களுக்கு வந்து 100 rupees கம்மியாக வருது. இப்போ இதில் இந்த டிசைனில் என்னென்ன டிசைன் கலர்ஸ் இருக்குங்கிறத பார்த்தலாம். அடுத்த சாரீ இதுவும் வந்து அதே டிசைன் சாரீ தாங்க. இது வந்து நல்ல நாவப்பழ கலருக்கு நல்லா க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பல்லு டிசைன். பல்லு டிசைன் சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா நாவப்பழ கலருக்கு க்ரீன் கலரு. இது வந்து ப்ளவுஸ். இது திருப்பி காட்டுறேன். ஓகே, இதுதான் ப்ளவுஸு. சரிங்களா? இந்த சாரியும் வந்து 1350 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதுவும் பட்டோலா சில்க் சாரி தான். இதில் இருக்கிற டிசைன் வந்து இன்னும் யானை டிசைன் போட்டு தான். இது நல்லா பச்சை பயிர் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர் சாரீ நல்லா அழகாக இருக்குது கலரு. அதுக்கு நல்லா ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க, யானை டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் பார்க்குறத விட நம்ம அதை கட்டி பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் வந்து முந்தி டிசைனு. இதுதான் வந்து முந்தி டிசைனு. ஓகேங்களா? நல்லா டேசில் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி பால் மாதிரி டேசில் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அழகாக இருக்குது. இதுக்கு அதே ப்ளூ கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. கை கிட்ட யானையாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிசைன், நல்லா பச்சை பயிர் கலர். ஓகேங்களா? சாரீ மெட்டீரியல் எல்லாமே ஒரே மெட்டீரியல் தாங்க. மெட்டீரியல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. டிசைன் மட்டும்தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? ஓகே, இதில் இன்னும் ஒரு கலர் இருக்குது. சேம் டிசைன், ஆனால் கலர் மட்டும்தான் வேறு. பாட்டில் க்ரீனுக்கு ரெட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே சேம் டிசைனில் பாட்டில் க்ரீனுக்கு ரெட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இந்த நான் கட்டிட்டு போன சாரீ நீங்கள் கேட்டதுனால அதில் இருக்கிற என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். இந்த சாரியில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீ அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.